வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி, வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, வாழ்க, தலைவர் ராகுல் காந்தி, வாழ்க, தலைவர் ராகுல் காந்தி, வாழ்க, இளம் தலைவர் ராகுல் காந்தி, வாழ்க, வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி, வாழ்க, வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி, வாழ்க, தலைவர் ராகுல் காந்தி, வாழ்க, வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி, வாழ்க. இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக இப்போது தலைமை ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மோடி அரசினுடைய ஏழை விரோத ஆட்சி விவசாயிகளின் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு சிறப்பாக எல்லா பணிகளையும் மட்டுமல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக தமிழகத்திலே பண்ணி இங்கே நம்முடைய நாங்குநேரிக்கு வருகை புரிந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தலைவர் அழகிரி அவர்கள் தலைமை ஏற்க நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். வரவேற்புரை நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி மலர் கொத்தினை வழங்கி நம்ம எல்லாம் பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு ஆயுதமாக இருக்கிற இந்த அற்புதமான ஆயுதத்தினை இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அதே போன்று ஒய் தமிழ்நாடு இக்னோர்ஸ் பிஜேபி என்கிற நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளர் அவர்கள் எழுதியிருக்கின்ற புத்தகத்தினை நினைவு பரிசாக வழங்கி வரவேற்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கே செல்வராஜ் அவர்கள் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றார்கள். தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றார்கள். நம்முடைய பொறுப்பாளர் தினேஷ் குன்ராவ் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றார்கள். நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் KS அழகிரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய பொறுப்பாளர் தினேஷ் குன்ராவ் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றார்கள். வரவேற்புரை நம்முடைய அருமை அண்ணன் ரூபி மனோகரன் அவர்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் கூட்டத்துக்கு நம்முடைய வருகை புரிந்திருக்கின்ற வருங்கால இந்தியாவின் பிரதமர் $130 கோடி மக்களினுடைய வளர்ச்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர், தமிழக மக்களின் நலம் விரும்பி தன்னை முழுமையாக இந்த நாட்டுக்கு ஒப்படைத்து அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தமிழக மக்களின் சார்பாக வருக வருக என முதல் கண் வரவேற்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இன்று தமிழக காங்கிரஸை மிக சிறப்பாக வழிநடத்தி எங்கே காங்கிரஸ் என்றவர்களுக்கு
இதோ பார் என்று சொல்லுகின்ற வகையிலே மிக சிறப்பாக எங்களை எல்லாம் அரவணைத்து காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வலுவாக வளர்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு தலைவர் KS அழகிரி அவர்களே, இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பொறுப்பாளர், எங்களுடைய பொறுப்பாளர், ஒரு சிறந்த தலைவர், அன்பு தலைவர் தினேஷ் குண்டுராவ் அவர்களே, அண்ணன் KR ராமசாமி அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் KV தங்கபாலு அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் அன்பு அண்ணன் S திருநாவுக்கரசர் அவர்களே, இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை அண்ணன் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லகுமார் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடுடைய செயலாளர் அருமை சகோதரர் சஞ்சய் தத் அவர்களே, செயலாளர் அருமை சகோதரர் ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, வர்க்கிங் பிரசிடென்ட் அருமை சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் அவர்களே, அருமை சகோதரர் மயூரா ஜெயக்குமார் அவர்களே, அருமை சகோதரர் மோகன் குமாரமங்கலம் வர்க்கிங் பிரசிடென்ட் அவர்களே, இங்கே அருமையாக நம்முடைய மொழிபெயர்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற KPK ஜெயக்குமார், இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமார் அவர்களே, அருமை அண்ணன் கோபண்ணா அவர்களே, அருமை சகோதரர் டி செல்வம் அவர்களே, அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, TL முருகானந்தம் அவர்களே, சங்கம் குமார் அவர்களே, அசான் முலானா அவர்களே, செல்வி R சுதா அவர்களே, நவீன் அவர்களே, APV சண்முகம் அவர்களே, விஜய் வசந்த் அவர்களே, SS ராம் சுப்பு அவர்களே, ராஜேஷ் குமார் அவர்களே, விஜயதரணி அவர்களே, சகோதரர் பிரின்ஸ் அவர்களே, வேல்துறை அண்ணன் அவர்களே, ரவி அருணன் அவர்களே, தென்னரசு அவர்களே, அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் உயிரினும் மேலான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி, மோடி தலைமையிலான இந்த பிஜேபி அரசு 7 ஆண்டுகளாக நம்முடைய நாட்டை பின்னோக்கி கொண்டு சென்று கிட்டத்தட்ட 2 தலைமுறைகள் பின்னோக்கி எடுத்து சென்று எல்லாத்திலையுமே எதிலையுமே ஒரு முன்னேற்றம் கிடையாது. நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு இல்ல, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, தொழில் எல்லாம் முடங்கி போயிடுச்சு, எந்தவித முன்னேற்றமும் நாட்டுக்கு இல்ல. நமக்கு முன்னேற்ற பாதையில் எடுத்து சொல்வதற்கு ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் தான் முடியும். நம்ம நாட்டை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரே தகுதி படைத்த தலைவர் அம்பில் தலைவர் ராகுல் காந்தி மட்டுமே. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் நாம் அனைத்து துறையிலும் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்றோம். அணைகளை கட்டினார்கள், அருமையான தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார்கள், அனைவருக்கும் கல்வியை கொடுத்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகம் செழித்தோங்கி நிற்கிறது, அவர் போட்ட விதை. ஆனால் இன்று நம்முடைய காங்கிரஸ் இல்லாத ஒரு நம்ம நாட்டை கொண்டு வர வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. இந்த நினைப்பு பிஜேபி, இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் காங்கிரஸ், இந்த நாட்டை இவ்வளவு செழிப்பாக கொண்டு வந்தது காங்கிரஸ். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாமெல்லாம் செழிப்பாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு முழுக்க காரணம் காங்கிரஸ். இந்த பிஜேபி தன்னை தாயை மறப்பது போல், தன்னுடைய தாயினுடைய அடி வயிற்றில் மதிப்பது போல் காங்கிரஸ் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய தப்பான இது! அதாவது நம்முடைய தாய், நம்முடைய வளர்த்தது காங்கிரஸ். அனைவருக்கும் தெரியும், காங்கிரஸ் இல்லை என்றால் இந்த நாடு எங்கே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். ஆனா இந்த பிஜேபி அரசு முதல்ல 15 லட்சம் உங்க அக்கவுண்ட்ல எல்லாம் போடுறேன்னு சொன்னாங்க, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு 2 மடங்கு தேனாறு பாலாறு விவசாயம் கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க.
ஆனா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க செய்வதெல்லாம் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்கு தான் செய்வாங்க. நமக்கு தேவை காமராஜர் ஆட்சி. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை மீண்டும் வேண்டும். அது காங்கிரஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். காங்கிரஸால் மட்டுமே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த அருமையான நம்முடைய காங்கிரஸ் கட்சியை நாம் வளர்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அசெட் இங்கே இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் is asset for our country. He can only develop this country. He can only develop this country. Rahul ji, thank you very much. Rahul ji coming over here. Thank you so much. அடுத்தபடியாக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் KR ராமசாமி அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்களே, நம்மெல்லாம் எதிர்பார்த்த நம் நெஞ்சங்களிலெல்லாம் நிறைந்த அன்பு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் திரு தினேஷ் குண்டுராவ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய தலைவர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் தமிழகத்திலே தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து வருகிறார்கள். கோவை மாவட்டத்திலே அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்தார்கள். அதனுடைய விளைவு தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது நமது பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். இங்கேயும் மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்த இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியை, அதன் தலைவராக இருந்து நடத்துகின்ற பிரதமரை பற்றி விவரமாக அவர்கள் சொல்லுவார்கள் என்று நான் எண்ணுகிறேன். பாரதத்தினுடைய பிரதமர் இந்த இந்திய நாட்டை நல்ல வழியிலே இட்டுச் செல்லவில்லை என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நாட்டை மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் பிரிக்க பார்க்கிறார்கள். அவர்கள் எண்ணுகிறதை தமிழகத்திலே திணிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதை தடுத்து கேட்பதற்கு இன்றைக்கு இந்திய நாட்டிலே ஒரே நபர்தான் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். அதை திறம்பட செய்வதற்காக அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழக அரசை பற்றி உங்களுக்கு தெரியும். தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே தமிழகம் என்ன நிலையை எட்டியிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த 5 ஆண்டிலே இதற்கு முன்பாக தேர்தல் நடக்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலே தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் நடந்ததற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அம்மையார் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்பதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் என்ன பணி செய்தார்கள்? அவர்களுக்கு ஏன் இது போல ஒரு நிலைமை ஏற்பட்டது என்றால், நிச்சயமாக ஊழல் செய்ததால் தான்
அவர்களுக்கு நீதிமன்றம் இது போன்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களை பற்றி பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கிறார்களே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் காலையில் இருந்து மாலை வரை எந்தெந்த வகையிலே ஊழல் செய்யலாம், கமிஷன் பெறலாம் என்பதிலே இவர்கள் காலத்தை ஓட்டுகிறார்கள், ஓட்டிவிட்டார்கள். பார்த்தீர்களா, முதலமைச்சர் சட்டமன்றத்திலே தெளிவாக கடைசி உரையிலே கடைசி நாள் அறிவிப்புகளை அறிவிக்கிறார். அந்த அறிவிப்புகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன் இந்த அறிவிப்புகளை 3 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்திருக்க கூடாது, இப்பொழுது ஏன் செய்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அமைந்திருக்கிற தமிழகத்திலே அமைந்திருக்கிற அமைச்சரவைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் இதற்கு முன்பாக அவர்கள் தலைவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் மத்திய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் பல ஊழல்களை செய்திருக்கிறார்கள். அதனால் மத்திய அரசினுடைய தயவு அவர்களுக்கு தேவை. இதையெல்லாம் நமது அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முழுமையாக புரிந்திருக்கிறார்கள். தமிழர்களின் பால் மிகுந்த பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உங்களையெல்லாம் சந்தித்து தமிழகத்திலே ஒரு மாற்று அரசு, நல்ல அரசு அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயிகளின் தோழன், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தமிழகம் முழுவதும் அழைத்து வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தை தலைநிமிரச் செய்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி மிகுந்த தலைவர் KS அழகிரி அவர்கள் உரையாற்றுகின்றார்கள். இங்கே கூடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான தேசிய தோழர்கள் முன்னிலையில் உரையாற்ற வந்திருக்கிற எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்களே, நன்றியுரையாற்ற அமர்ந்திருக்கிற மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெயக்குமார் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கிற சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராமசாமி அவர்களே, தினேஷ் குண்டுராவ் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களே, செயல் தலைவர்களே, அகில இந்திய செயலாளர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என்னுடைய உயிரினும் மேலான தேசிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டமும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அருமை தலைவர் ராகுல் காந்தியையும் பார்க்கிற பொழுது எனக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவுதான் வருகிறது. ஏனென்று சொன்னால், தமிழகத்தை ஒரு தேசிய களமாக மாற்றியவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். 9 ஆண்டுகள் இந்த தேசத்தை அவர் ஆண்டார். ஆனால் 11 ஆண்டு காலம் அவர் சிறையிலே வாடினார். நான் கேட்கிறேன், தமிழகத்தில் இருக்கிற வேறு எந்த அரசியல் கட்சி தலைவராவது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக 11 ஆண்டு காலம் சிறையில் இருந்ததாக வரலாறு உண்டா? தயவு செய்து நினைத்து பாருங்கள். எனவேதான் தோழர்களே நாம் சொல்லுகிறோம், ஒரு பெருமை மிகு அரசியல் கட்சியிலே நாம் இருக்கிறோம். பிற அரசியல் கட்சிகளுக்கு இல்லாத அங்கீகாரம், பிற அரசியல் கட்சிகளுக்கு இல்லாத உரிமை, பிற அரசியல் கட்சிகளுக்கு இல்லாத பெருமை தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு.
அதனால்தான் நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்திலே ஒரு இடம் இருக்கிறது என்று திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லி வருவதற்கு காரணம் நம்முடைய பாரம்பரியம்தான். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், இந்திரா காந்தி ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார்? அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா, சொத்து தகராறா, நாட்டில் மற்றவர்களோடு சண்டையா? இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்த காரணத்தினால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தலைவர் ராஜீவ் காந்தி ஏன் கொலை செய்யப்பட்டார்? தமிழர்களுக்காக அவர் உழைத்தார். இலங்கையில் வாழ்கிற தமிழர்களுக்கு உரிமை பெற்று தர வேண்டும் என்பதற்காக, அரசியல் ரீதியான உரிமை பெற வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்தார். அதனால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார், அவர் கொலை செய்யப்பட்டார். நான் இந்த மாபெரும் கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் 2 பேர் அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டிருந்தால் நான் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன். ஆனால் நண்பர்களே, அந்த இளைஞர் தன்னுடைய குடும்பத்திலே 2 பேரை இழந்திருக்கிறார். அவருடைய கண் முன்பாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களை சதையும் இரத்தமுமாக அவர் பார்த்தார். தன்னுடைய முன்னோர்களுடைய பிணங்கள் எரிவதை அவர் கண்டார். ஆனால் ஆயினும் கூட இன்றைக்கு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்தியர்களுக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார். நான் மோடி அவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக நீங்கள் சிறை சென்றது உண்டா? அத்வானியை கேட்கிறேன், வாஜ்பாயை கேட்கிறேன். அவர்கள் பெரிய தலைவர்கள், நான் தவறு சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் கிடையாது, இந்த நாட்டிற்காக சிறை சென்றவர்கள் கிடையாது. ஆனால் மகாத்மா காந்தி சிறை சென்றார், ஜவஹர்லால் நேரு சிறை சென்றார், பட்டேல் சிறை சென்றார், லால் பகதூர் சாஸ்திரி சிறை சென்றார், காமராஜர் சிறை சென்றார். நாம் இந்த பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம், அதற்கு இடமில்லை. அவ்வளவு பேர் நாம் தியாகம் செய்தவர்கள். இன்றைக்கு காமராஜருடைய பெருமை என்ன? ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். பல பேருக்கு எங்கிருந்து ஆரம்பிப்பது என்றே தெரியவில்லை. காமராஜர் முதலமைச்சராக வந்த பொழுது அவர் முன்பாக பல்வேறு பிரச்சனைகள் கொட்டி கிடந்தன. பல்வேறு அதிகாரிகள் பலவற்றை சொன்னார்கள். தொழில் வளம் வேண்டும், விவசாய வளம் வேண்டும், பெண்களுக்கான உரிமை வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும், சமூக நீதி வேண்டும் என்பதை போன்ற பல்வேறு கோரிக்கைகள் கொட்டி கிடந்தன. எல்லாமே செய்யப்பட வேண்டியதுதான். ஆனால் தோழர்களே, தலைவர் காமராஜர் எடுத்துக்கொண்டது எல்லோருக்கும் கல்வி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அரிய தத்துவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஒரு கிராமத்தில் கோயில் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு கிராமத்தில் குளம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒரு கிராமத்தில் நிச்சயமாக ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் காமராஜர். இன்றைக்கு இந்தியாவில் தமிழகம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய படித்தவர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், பல்வேறு துறைகளிலே தமிழர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு ஒரே காரணம் பெருந்தலைவர் காமராஜர் தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, அதனுடைய மாற்று உருவமாகத்தான் ராகுல் காந்தி வந்திருக்கிறார். நினைத்து பாருங்கள், 50 ஆண்டு காலமாக நாம் அதிகாரத்தில் இல்லை. நமக்கு அதிகாரம் என்றாலே என்னவென்று தெரியாது. ஆனால் ஒரு ஆளுங்கட்சி செய்வதை விட இன்றைக்கு ஒரு மாபெரும் கூட்டத்தை நம்முடைய தோழர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் இந்த சக்தியை வழங்க முடியும். காலையிலே தலைவர் தூத்துக்குடியில் ஆரம்பித்த அந்த சுற்றுப்பயணம் நாங்குநேரியில் முடிகிறது என்றால், எல்லா இடங்களிலும் அலைகடல் போல இந்த மக்கள் கூட்டம் வந்ததுதான் எல்லோருக்கும் ஆச்சரியம். நம்முடைய எதிரிகளுக்கும் ஆச்சரியம், நம்முடைய நமர்களுக்கும் ஆச்சரியம். எனவே தோழர்களே, தேசிய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம், காமராஜருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம். நமக்கு 2 விதமான கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த நாட்டை பிளவுபடுத்துகிற மோடியை தூக்கி எறிய வேண்டும். அது ஒன்றும் கடினமான செயல் அல்ல, முடியாத செயல் அல்ல. நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் நாம் அதை சாதித்து காட்டியிருக்கிறோம். இந்தியா முழுவதும் நம்மால் அதை சாதித்து காட்ட வேண்டும். ஆனால் தோழர்களே, பரப்புரை என்பது முக்கியம். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இலட்சியம் என்ன, நம்முடைய கடமை என்ன,
நாம் எதை சொல்ல விரும்புகிறோம் என்பதை மக்களிடையே பரப்புரை செய்கின்ற ஒரு இயக்கம்தான் வலுவடைய முடியும். அந்த இயக்கத்தால் தான் வெற்றியை பெற முடியும். பரப்புரை இல்லாமல் எதுவும் முடியாது. உலகத்திலே சொல்லுவார்கள், உலகத்திலேயே சிறந்த பரப்புரை செய்கிறவர், சிறந்த பேச்சாளர், மக்களை கவர்ந்தவர் மகாத்மா காந்தியடிகள் என்று சொன்னார்கள். இல்லை என்றால் 3000 மதங்கள் இருக்கிற, அதற்கு மேல் ஜாதிகள் இருக்கிற, பல்வேறு மொழிகள் இருக்கிற இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்தி சுதந்திரத்தை அவரால் வாங்கி தந்திருக்க முடியாது. அதே நிலையை அடைவதற்காகத்தான் மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய புத்தம் புதிய தலைவராக வந்திருக்கிறார். நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக, பல்வேறு விதமான வளர்ச்சிகளை உண்டாக்குவதற்காக அவர் வந்திருக்கிறார். அவரோடு காரிலே வருகிற பொழுது அவர் சொன்னார், தமிழகத்தை விட ஒரு சிறிய நாடு தென்கொரியா, தமிழகத்திற்கு இணையான ஒரு தேசம் ஜப்பான். ஜப்பானிலும் தென்கொரியாவிலும் இரும்பு தாது கிடையாது, நிலக்கரி கிடையாது. ஆனால் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இரும்பு தாதுவை வாங்கி, நிலக்கரியை வாங்கி உலகத்தில் அதிக இரும்பை உற்பத்தி செய்கிறார்கள். அவர்களால் அது முடியும் என்றால் ஏன் தமிழ்நாட்டை நீங்கள் ஒரு மாபெரும் வல்லரசாக மாற்ற முடியாது, மாபெரும் தொழில் கேந்திரமாக மாற்ற முடியாது என்று அவர்கள் பேசினார்கள். இங்கே செய்யப்படுகிற எல்லா பொருள்களும் தமிழகத்தில் செய்யப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். எதற்காக என்று சொன்னால், தொழில் வளர்ச்சி இல்லாமல் ஒரு நாடு வளர முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் கல்வியை கொடுத்தார். காங்கிரஸ்காரர்களாகிய நாம் ஒரு புதிய அரசை அமைத்து தொழில் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும், விவசாயத்திலே மேம்பாடு அடைய வேண்டும். தோழர்களே, உங்களிடையே பேசுவதற்கு ஏராளமான கருத்துகள் இருக்கின்றன. இந்த எடப்பாடி அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு அரசாங்கம், ஊழலுக்கு இலக்கணமாக திகழ்கிற ஒரு அரசாங்கம், 5 ஆண்டு காலமாக தமிழகத்தை சூறையாடிய ஒரு அரசாங்கம், தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட முதலமைச்சர் இந்த எடப்பாடி, இவர்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மத சார்பற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்துதான் அந்த வெற்றியை நாம் ஈட்ட முடியும், ஈட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். மோடி எவ்வளவு தவறான மனிதர் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், இந்தியாவினுடைய கலாச்சார அமைச்சகம் சமீபத்தில் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவினுடைய நடவடிக்கை என்னவென்று சொன்னால், இந்தியாவினுடைய 12,000 கால வரலாற்றை, 12,000 ஆண்டு கால வரலாற்றை மீண்டும் எழுத வேண்டும் என்பதுதான். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே வரலாறு இருக்கிறது, ஆனால் அவர்கள் மீண்டும் எழுத நினைக்கிறார்கள். எந்த வகையில் எழுத நினைக்கிறார்கள் என்றால் RSS பாணியில் எழுத நினைக்கிறார்கள். அதற்காக ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள். அந்த குழுவிலே வடகிழக்கு மாநிலங்களை சார்ந்தவர்கள் கிடையாது, அந்த குழுவிலே தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் கிடையாது. நான் கேட்கிறேன், தென்னிந்தியாவும் வடகிழக்கு மாநிலங்களும் இல்லாமல் ஒரு இந்தியா இருக்க முடியுமா? இந்தியா என்பது என்ன, நீங்கள் வாழ்கிற பகுதி மட்டும்தானா, நாங்கள் வாழ்கிற பகுதி இல்லையா? தென்னிந்தியா என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பிரதேசம். முகலாயர்களை கூட உள்ளே விடாமல், உள்ளே அனுமதிக்காமல் வைத்திருந்த ஒரு பிரதேசம் தான் தென்னிந்தியா. எனவே தென்னிந்தியா இல்லாமல் எப்படி நீங்கள் இந்திய வரலாற்றை எழுத முடியும்? வடகிழக்கு மாநிலங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றை எழுத முடியும்? தோழர்களே, இந்தியாவினுடைய வரலாற்றை திருத்தி எழுத முயற்சிக்கிறார்கள் இந்த பாரதிய ஜனதா கூட்டம். இவைகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் என்று சொன்னால், தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியின் சிகரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், எந்த நோக்கத்திற்காக மகாத்மா காந்தியும் பல்லாயிரக்கணக்கான தேசிய தோழர்களும் உயிர் நீத்தார்களோ, இரத்தம் சிந்தினார்களோ, இன்றைக்கு தூத்துக்குடியிலே வ.உ. சிதம்பரனார் கல்லூரிக்கு சென்றோம். இந்த நாட்டிற்காக செக்கிழித்தவர் சிதம்பரனார். தனது இளமை பொங்கும் இன்பகாலங்களை எல்லாம் சிறை கம்பிகளுக்கு பின்னே செலவிட்டு செக்கிழித்து கல்லுடைத்து சிறை சென்றவர் சிதம்பரனார். எனவே தோழர்களே, அதை போன்ற ஒரு சூழலில் நம்முடைய காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதனுடைய பிதாமகராக நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்ட இருக்கிறார்கள். அந்த வெளிச்சத்தில் நாம் நடைபெற வேண்டும். அவருக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டும் என கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய உயிர் மூச்சு, காங்கிரசின் சுவாசம், நம்முடைய தலைவர், இந்தியாவை பாதுகாக்க வந்திருக்கின்ற இளம் தலைவர், நாளைய இந்தியாவின் பாரதத்தின் பிரதமர்
நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றுகின்றார்கள். தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி. Dinesh Gundu Rao ji, K.S. Alagiri ji, K.R. Ramasamy ji, all the senior leaders on the dais, DCC presidents, Ruby Manoharan ji, party workers and friends from the media, I would like to welcome all of you here today. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களே, திரு குண்டுராவ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, திரு ரூபி மனோகரன் அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டர்களே, என் அருமைக்குரிய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, இங்கே திரளாக திரண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Before I begin, I want to congratulate Ruby ji and his team for doing a tremendous job today. நான் பேச துவங்குவதற்கு முன்னால் இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிற திரு ரூபி மனோகரனுக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய அன்பிற்குரிய நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியினையும் தெரிவிக்க விரும்புகிறேன். And the district president and the entire team, I want to congratulate them for a job well done. அதை போல மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருக்கும், மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும், காங்கிரஸ் கட்சியுடைய செயல் வீரர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். For me, coming to Tamil Nadu is always a tremendous pleasure. எனக்கு எப்பொழுதுமே தமிழகத்திற்கு வருவதென்றால் என் நெஞ்ச நிறைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும். It is difficult to explain. It's difficult to explain it. I don't know what it is. But when I travel through the streets of Tamil Nadu, I feel a connection with the people of Tamil Nadu. இதை எனக்கு எப்படி விளக்குவது என்று தெரியவில்லை. அது எந்த விதமான உணர்வு என்றும் எனக்கு புரியவில்லை. ஆனால் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் என் நெஞ்சம் இந்த மண்ணோடு கலந்து விடுகின்ற ஒரு அருமையான உணர்வினை நான் பெறுகின்றேன். I see sometimes I am in the tour and I see some child smiling, or I see one of my sisters or my mother smiling, and automatically I feel happy inside. கூட்டங்களிலே நான் ஊர்ந்து வருகின்ற போது அங்கே இருக்கின்ற ஒரு குழந்தை என்னை பார்த்து கையை ஆட்டுகின்ற போது, ஒரு சகோதரி, ஒரு தாய் என்னை பார்த்து சிரித்து வணக்கம் சொல்கின்ற போது நான் நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து போகிறேன். If Tamil Nadu smiles, then it makes me smile. If Tamil Nadu smiles, then it makes me feel happy and makes me smile. தமிழ்நாடு சிரிக்கின்ற போது என் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியால் நிறைந்து விடுகிறது. So it's simple. Instead of trying to make myself smile, all I have to do is make Tamil Nadu smile. ஆகவே என்னை சிரிக்க வைக்கின்ற தமிழ்நாட்டை நான் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் சிந்தனையுமாக இருக்கிறது. And also the love and affection you show me.
I come here and sometimes I think we have a long relationship. Maybe you are smiling at me, or maybe I make you happy because of what my grandmother did or what my father did or the relationship they had with you. இங்கே தமிழகத்திற்கு வருகின்ற போதெல்லாம் உங்களோடு எனக்கு இருக்கின்ற தொடர்பு என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது, நீங்கள் என்னுடைய பாட்டியின் மீது கொண்டிருந்த அன்னை இந்திரா காந்தி மீது கொண்டிருந்த மாறாத அன்பு, But I can என் say that தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்கள் மீது கொண்டிருந்த பாசம். But I can say that I don't fully understand this connection. இது இருந்த போதிலும் கூட இன்னும் அதையெல்லாம் மீறி ஒரு ஆழமான ஈர்ப்பு தமிழகத்தின் மக்கள் மீது எனக்கு இருக்கிறது என்பதை, அதற்கு என்ன காரணம் என்பதை என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. Maybe I was thinking about it. Maybe to understand the connection better I have to learn Tamil. இதை இன்னும் ஆராய்ந்து இதற்கு என்ன காரணம் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ் மொழியை நான் முழுமையாக படிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன். I also come here and I reflect on your history. I reflect on your history. இங்கே வருகின்ற போது உங்களுடைய சரித்திரத்தை பற்றி நான் சிந்தித்து பார்க்கிறேன். And as somebody who doesn't come from Tamil Nadu, I notice one thing immediately. நான் தமிழ்நாட்டிலிருந்து அந்த பின்புலத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரே ஒரு முக்கியமான கோணத்தை நான் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். I might meet the poorest person, the weakest person, the person in maximum distress, but they never lose their dignity. They never lose their dignity. இங்கே இருக்கின்ற மிக ஏழையான, மிகவும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கின்ற, வறுமையிலே உழண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண தமிழன் கூட தன்னுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. They never lose their self-respect. அவர்களுடைய சுயமரியாதையை அவர்கள் ஒரு நாளும் இழப்பதில்லை. Their situation might be terrible, but they maintain their self-respect and dignity. And this is something that I admire. அவர்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்கலாம், ஆனாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் தங்கள் சுயமரியாதை இழக்காத தமிழர்களை பார்த்து நான் மதிக்கிறேன், அவர்களை பாராட்டுகிறேன், அவர்களை பார்த்து வியப்படுகிறேன். And I don't know why I think this, but I have a feeling that Tamil Nadu is going to show India the future direction. எனக்கு ஒன்று தெரிகிறது, இந்தியா எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு தான் சுட்டிக்காட்டி வழிகாட்ட போகிறது என்பது எனக்கு தெரிகிறது. It's a feeling. It might, I don't know what it is based on, but I just feel that you can show the direction. இது என்னுடைய உணர்வு. இந்த உணர்வுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை, ஆனால் ஒன்றை நான் நிச்சயமாக உணர்ந்து முழுமையாக நம்புகிறேன். தமிழகம் இந்தியாவிற்கு வழிகாட்ட முடியும், தமிழர்கள் வழிகாட்டுவார்கள் என்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது. What is this feeling based on? What is this feeling based on? இந்த உணர்வு எந்த அடிப்படையிலே வந்தது? Number one, it is based on your spirit. Your spirit. இந்த உணர்வு உங்களுடைய உள்ளார்ந்த சக்தியிலிருந்து வெளிப்பட்டு வருகிறது. Number two, it is based on the thousands and thousands of small and middle-sized businesses in this state. இன்னொரு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் தருகின்ற அந்த சக்தி. And I am convinced that if we are to take on the challenge of Chinese manufacturing, the answer has to be small and medium businesses. சைனாவினுடைய மிகப்பெரிய மிரட்டலையும் இந்திய நாட்டினுடைய ஏவி விட்டிருக்கிற பொருளாதார படையெடுப்பையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சிறு குறு தொழில்களால் மட்டும்தான் முடியும்.
Today, when we look at a mobile phone, when we look behind the mobile phone, we find made in China. உங்கள் கையில் இருக்கிற தொலைபேசிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தை தான் இருக்கும். Behind the shirt, made in China. நீங்கள் போட்டிருக்கிற சட்டை அதை எடுத்து பார்த்தால் அதுவும் சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்டதுதான். Underneath the shoe, made in China. நீங்கள் காலில் போட்டிருக்கின்ற உங்கள் காலணிகள் ஷூஸ் அதிலும் சைனாவில் தயாரிக்கப்பட்டது என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். Wherever you look, any single product, it is made in China. எங்கே பார்த்தாலும் நீங்கள் சந்தைகளிலே பார்க்கிற எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்றுதான் இருக்கும். We have millions of dynamic youngsters. Millions of dynamic youngsters. நம்மிடம் லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஆர்வமுள்ள திறமையுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள். With unbelievable energy. அவர்களிடம் நம்ப முடியாத சக்தி இருக்கிறது. With dreams. கனவுகளோடு காத்திருக்கிறார்கள். And then we have unemployment. இவ்வளவு இருந்த போதிலும் நம்மிடம் வேலையில்லா திண்டாட்டமும் இருக்கிறது. You can go to any state in India. You will find massive number of unemployed youngsters. இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திற்கு போனாலும் நீங்கள் லட்சக்கணக்கான படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை சாதாரணமாக பார்க்க முடியும். Jobs is the central challenge for our country. நாளைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய சவால் வேலையில்லா திண்டாட்டம் தான். And I am convinced that if we get the government of Tamil Nadu to work effectively, behind this phone, we will find made in Tamil Nadu, made in India. இங்கே இருக்கிற தமிழக அரசு ஒழுங்காக செயல்படும் என்று சொன்னால் சில ஆண்டுகளிலே உங்கள் கையில் இருக்கிற தொலைபேசியை அலைபேசியை திறந்து பார்த்தால் அதில் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை பார்க்க முடியும், இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். Behind our shirts we will find made in Tamil Nadu, made in India. நீங்கள் போட்டிருக்கின்ற சட்டைகளின் பின்னால் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. On our shoes will be written made in Tamil Nadu, made in India. நீங்கள் போட்டிருக்கிற காலணிகளிலே இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தைகள் இருக்கும். And when we walk on the streets of Tamil Nadu, we will find our youngsters employed. அப்பொழுது தமிழகத்தினுடைய தெருக்களிலே வேலை இல்லாமல் இளைஞர் இளைஞர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். Now why is it that we are unable to do made in Tamil Nadu? நாம் ஏன் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை அந்த தயாரிப்புகளின் மீது போட முடியவில்லை? I want to explain it to you very simply. உங்களிடம் மிக எளிமையாக அதை விளக்க ஆசைப்படுகிறேன். The single most important reason is that the government in Delhi does not support small and medium businesses and does not support our farmers and our laborers. இதற்கு ஒரே காரணம், மத்தியிலே இருக்கிற அரசு இந்த நாட்டிலே இருக்கிற சிறு துரு தொழில்களை ஆதரிப்பதில்லை, இந்த நாட்டில் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவு தருவதில்லை. The 2-3 biggest businesses in the country can get any amount of money from India's banks. But the people who create our jobs, the small and medium businesses of Tamil Nadu, cannot get a single rupee. இந்தியாவிலே இருக்கின்ற மிக சிறிய 2-3 தொழிலதிபர்கள், மிக பெரிய தொழிலதிபர்கள், அவர்கள் நினைத்தால் எத்தனை லட்சம் கோடிகளையும் கடன்களாக பெற முடிகிறது. ஆனால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறு குறு தொழில் நடத்துகின்றவர்களால் வங்கிகளில் கடன் பெற முடியவில்லை, வங்கிகளில் உதவி பெற முடியவில்லை. The job creation backbone does not get a rupee from the banking system. வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய முயற்சிக்கு முதுமுதுகாக இருக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழிலை சார்ந்தவர்கள் ஒரு ரூபாய் கூட வங்கிகளிலே கடனாக பெற முடியவில்லை. Demonetization damaged our job creation system. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுடைய முதுகெலும்பை ஒடித்து விட்டது. It helped the richest in the land and destroyed lakhs and lakhs and lakhs of small businesses. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்த தேசத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்களுக்கு உதவி செய்ததை ஒழிய லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்களை முழுமையாக அழித்து ஒழித்ததுதான் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. 5 different GSTs, 28% tax did the same thing again. 5 நிலையிலே வரி,
28 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி இந்த நாட்டினுடைய எஞ்சியிருந்த பொருளாதாரத்தையும் முழுமையாக நிர்மூலமாக்கியது. Big businesses can get as many accountants as they need. Small businesses cannot. பெரும் தொழில்கள் எந்த விதமான வசதிகளையும் நினைத்தவுடனே பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் சிறு தொழில்களுக்காக பெற முடியவில்லை. Let us look at fuel prices. Let us look at petrol prices. நம்முடைய பெட்ரோலிய விலையை எடுத்துக்கொள்ளுங்க. We talk about job creation. நாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை பற்றி பேசுகிறோம். The government in Delhi takes your money from you every time you fill petrol in your motorcycle, in your car, in your scooter. மத்தியிலே இருக்கிற டெல்லியிலே இருக்கிற அரசாங்கம் நீங்கள் எப்பொழுதெல்லாம் பெட்ரோல் பங்கிலே போய் உங்கள் வாகனங்களுக்கு டீசலும் பெட்ரோலும் போடுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் பைகளிலே இருக்கிற பணத்தை மத்திய அரசு களவாடி கொள்ளுகிறது. Every time a farmer switches on a pump, the government in Delhi takes his money. ஒவ்வொரு முறையும் ஒரு விவசாயி ஒரு பெட்ரோல் பங்கிற்கு போய் அவருடைய டிராக்டருக்கு டீசல் போடுகின்ற போது டெல்லியிலே இருக்கின்ற அரசாங்கம் அவர் பையில் இருக்கிற பணத்தை களவாடி கொள்ளுகிறது. Normally you're supposed to tax the rich and support the poor. வழக்கமாக ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பணக்காரர்களுக்கு வரி விதிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும். In India they tax the poor and give to the rich. ஆனால் இந்தியாவிலே மோடி என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஏழைகளுக்கு வரி போட்டு பணக்காரர்களுக்கு உதவி செய்கிறார். GST, demonetization, these are taxes on poor people. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி ஆக இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசல் பொருட்களுடைய விலை உயர்வாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்துமே ஏழை எளிய மக்களுக்கு எதிராக வரி விதித்து பணக்காரர்களுக்கு உதவி செய்கின்ற முயற்சி தான். It doesn't matter what happens to the international fuel price, oil price. The price of diesel and petrol in India will keep going up. சர்வதேச அளவிலே கச்சா எண்ணெயினுடைய விலை எவ்வளவாக இருந்தாலும் எவ்வளவு குறைந்தாலும் இந்தியாவிலே மட்டும் பெட்ரோல் டீசலினுடைய விலை ஒரு நாளும் குறைவதில்லை, தினசரி ஏறிக்கொண்டே இருக்கிறது. And with this type of situation you can never create jobs. இதை போன்ற ஒரு நிலை தொடரும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகளை நம்மால் ஒரு நாளும் உருவாக்க முடியாது. And now they are attacking the farmers with these 3 new bills. They are attacking the farmers with these new bills. இப்பொழுது டெல்லியிலே கோபமான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். You see, you must see that I have no fear talking about the Prime Minister. இந்த நாட்டிலே இருக்கிற பிரதமரை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு நாளும் பயம் இல்லை. He cannot scare me. அவர் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. In fact, the very idea of him scaring me is ridiculous. The very idea of him scaring me is ridiculous. அவர் என்னை பயமுறுத்துவார் என்று அவர் நினைப்பார் என்று சொன்னால் அவரை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. Now you have to understand something. There is only one reason. There is only one reason Narendra Modi cannot frighten me. நரேந்திர மோடி என்னை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. There is only one reason Narendra Modi cannot control me. என்னை தொட்டு கூட பார்க்க முடியாது, அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. And that is that I am not corrupt. ஏனென்று சொன்னால் நான் முழுக்க முழுக்க நேர்மையானவன். And because I am not corrupt, I can stand against Narendra Modi and I can tell him the truth. நான் நேர்மையானவன் என்பதால், என் கரங்கள் சுத்தம் என்பதால், என் நெஞ்சம் சுத்தம் என்பதால் நான் நரேந்திர மோடியினுடைய முழுமையான உருவத்தை மக்கள் மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டுவதிலே எனக்கு எந்த விதமான தயக்கமும் It is the fact that I am not corrupt that makes me brave. நான் நேர்மையானவனாக இருக்கின்ற காரணத்தினால் நான் வீரமுள்ளவனாகவும் இருக்கிறேன். And it is the fact that I am not corrupt that makes Narendra Modi attack me 24 hours of the day. நான் நேர்மையானவன் என்கிற ஒரே காரணத்திற்காக நரேந்திர மோடி 24 மணி நேரமும் என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டும் என்னை வீழ்த்துவதை பற்றியே நினைத்துக் கொண்டும் இருக்கிறார். Because inside his heart he knows that he is corrupt and he is facing an honest man.
அவருடைய நெஞ்சம் அறியும், அவர் நேர்மையற்றவர் என்று அவருடைய நெஞ்சம் அறியும். Now அவர் ஒரு நேர்மையான மனிதனை தாக்குகிறார் என்பதும் அவருக்கு தெரியும். And I fall asleep at night in 30 seconds. I fall asleep at night in 30 seconds. I sleep at night in 30 seconds. I fall asleep at night within 30 seconds. நான் இரவு நேரத்திலே படுத்த உடனே 30 வினாடிகளில் நான் தூங்கி விடுகிறேன். Because I am not scared of Mr. Modi. நான் மோடி அவர்களை பற்றி பயப்படவில்லை. Now I want to ask you a question. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். How long does it take the Chief Minister of Tamil Nadu to fall asleep at night? இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிம்மதியாக தூங்குவதற்கு எத்தனை நாள் ஆகும் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். He cannot sleep at night. அவர் இரவு நேரங்களிலே நிம்மதியாக தூங்க முடியாது. Because he is not honest. ஏனென்று சொன்னால் அவர் நேர்மையானவர் அல்ல. And because he is not honest, he cannot stand up against Narendra Modi. அவர் நேர்மையற்றவராக இருப்பதால் அவர் மோடியை எதிர்கொள்ள முடியவில்லை. And Mr. Narendra Modi thinks that he can control the people of Tamil Nadu because the Chief Minister of Tamil Nadu is corrupt. நரேந்திர மோடி என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நேர்மையற்றவராக இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களையும் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் நினைக்கிறார். முதலமைச்சரை கட்டுப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களையும் கட்டுப்படுத்தப்படலாம் என்று எண்ணுகிறார். He thinks that Tamil Nadu is like his television. He thinks that Tamil Nadu is like his television. தமிழ்நாடு என்பது அவருடைய தொலைக்காட்சி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். That he can pick up the remote control and do whatever he wants with Tamil Nadu. அவர் கையில் இருக்கிற ரிமோட்டை எடுத்து அவர் எந்த சேனலை பார்க்க விரும்புகிறது பட்டன் அமுத்துவாரோ அதை போல தமிழ்நாட்டு மக்களை ஒரு பட்டன் மூலம் இயக்க நினைக்கிறார். Meaning he thinks he can put the volume up and the Chief Minister will talk louder. He can put the volume down, the Chief Minister will go silent. ரிமோட் பட்டனுடைய வால்யூம் பட்டனை கூட்டினால் முதலமைச்சர் சப்தமாக பேசுவார். மோடி சப்தத்தை குறைக்க விரும்பி வால்யூம் பட்டனை திரும்ப அழுத்தினால் முதலமைச்சர் அப்படியே அமர்ந்து விடுவார். The man is so delusional, he thinks he can control the voice of Tamil Nadu through his remote control, the Chief Minister. அவர் இதே போலதான் முதலமைச்சரை எப்படி அவர் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறாரோ அதை போல தமிழ்நாட்டு மக்களையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம் என்று பிரதமர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். The people of Tamil Nadu are going to take the battery out of that remote controller and throw it away. விரைவிலே அந்த ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற பேட்டரியை தமிழ்நாடு மக்கள் எடுக்க போகிறார்கள் என்பது மோடிக்கு தெரியவில்லை. Nobody can control the destiny of Tamil Nadu other than the Tamil people. தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை, தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தமிழக மக்களை தவிர வேறு யாரும் முடிவு செய்து விடவும் முடியாது, வேறு யாரும் எடுத்து செல்லவும் முடியாது. Unlike Mr. Modi, I have read your history. நான் மோடியை போல அல்ல, நான் உங்கள் சரித்திரத்தை படிக்கிறேன். The only way to deal with Tamil Nadu is with love, respect and affection. தமிழக மக்களுடைய நெஞ்சத்திலே இடம் பெற வேண்டும் என்றால் அதற்கு மூன்றே வழிதான் இருக்கிறது. If you give, sorry. அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை அன்பு செய்ய வேண்டும். இந்த வழியின் மூலமாகத்தான் தமிழக மக்கள் நெஞ்சிலே இடம் பெற முடியும் என்பது எனக்கு தெரியும். And I wish the Prime Minister would understand this. இதை பிரதமரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. If you give the people of Tamil Nadu this much respect, they will give you this much respect back. இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஒரு சிறிய அளவு மரியாதையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு பதிலாக உங்களை பெருமளவிலே அவர்கள் உங்களை மதிப்பார்கள். If you give them this much love and affection, they will give you this much love and affection back. அவர்களை சிறிய அளவிலே நீங்கள் மனமாற நேசித்தால் அவர்கள் பெரிய அளவிலே உங்களை நெஞ்சமாற நேசிப்பார்கள். And the only relationship I want to have with the people of Tamil Nadu is one of respect and one of love and affection. தமிழக மக்களோடு எனக்கு இருக்கிற ஒரே உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் மீது நான் கொண்டிருக்கின்ற மரியாதையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அவர்கள் மீது இருக்கின்ற எனக்கு இருக்கின்ற அன்பின் மீதும் பாசத்தின் மீதும் தான் அந்த உறவு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Because I understand that that is the only relationship that is possible. நான் உண்மையாக உணர்கிறேன்
இந்த மக்களோடு ஒரு இணைந்திருக்க வேண்டும், அவர்களோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்றுதான் வழி என்பது எனக்கு தெரிகிறது. And I understand the graciousness and the large heartedness of the people of Tamil Nadu. தமிழக மக்களுடைய பரந்த நெஞ்சத்தையும் அவர்கள் நெஞ்சம் நிறைந்த அன்பையும் நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். And that is the relationship that we must share. இந்த உறவைத்தான் நாம் போற்றி வளர்க்க வேண்டும். It is an honor for me to talk to you this evening. It's an honor for me to talk to you this evening. இந்த மாலை நேரத்திலே உங்களிடம் பேசுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் ஆகும். And I am confident that together we will show a new direction, a new path to the people of Tamil Nadu. நாம் இரண்டு பேரும் சேர்ந்து, நானும் நீங்களும் சேர்ந்தால் தமிழகத்திற்கு ஒரு புதிய வழியை காண்பிக்க முடியும், ஒரு புதிய பாதையை காண்பிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். And we will use the full potential of the youth of this beautiful state. தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களுடைய முழுமையான சக்தியை முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். And we will be able to show a direction to the rest of the country. அதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு தமிழ்நாடு பாதை வகுத்து தர முடியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். That is my dream and my hope. அதுதான் என்னுடைய கனவு, அதுதான் என்னுடைய நம்பிக்கை. In conclusion, it is always a pleasure for me to come here. இறுதியாக உங்களை பார்க்கின்ற ஒவ்வொரு நேரமும், உங்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நான் மகிழ்ச்சியாலும் அன்பாலும் நிறைந்து போகிறேன் என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன். And when I speak to you, I always learn something and go back. உங்களிடம் பேசுகின்ற போதெல்லாம் உங்களிடமிருந்து நான் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்கிறேன். Every single time I come here, I go back with something that you gave me. ஒவ்வொரு முறை இங்கே வந்து நான் திரும்புகின்ற போதும் ஒரு புதிய அனுபவத்தோடும் ஒரு புதிய தெளிவோடும் திரும்புகிறேன். How can I not be thankful to you? உங்களுக்கு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? Today, I'll give you an example. Today, I was talking to the people who work in the salt pan. இன்றைக்கு உப்பளத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். Extremely poor people. மிக மிக வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே வாழ்கின்றவர்கள். Working for hours inside the salt water without shoes. உப்பு நிறைந்த தண்ணீரில் கால்களில் காலணி கூட அணிந்து கொள்ளாமல் மணிக்கணக்காக வேலை செய்கின்ற அவர்களை பார்த்து நான் நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன். Unable to make ends meet. Unable to make ends meet. அவ்வளவு கடினமாக உழைத்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கைக்கு போதிய ஊதியத்தை அவர்களால் பெற முடியவில்லை. I looked in that crowd, maybe 300 people. I looked in that crowd. I did not find one person who was not smiling. Smiling. நான் பார்த்த 200-300 பேரிலே ஒரு தொழிலாளி கூட முகம் நிறைய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் புன்னகையோடும் பார்க்க முடியவில்லை. In the conversation, I asked one of the workers about salt and the work that he does. And I asked him if he feels he gets the right amount of money for the work he does. அங்கே இருக்கின்ற அந்த தொழிலாளர்களிடம் கேட்டேன், நீங்கள் பார்க்கிற வேலைக்கு, நீங்கள் பார்க்கிற சேஷைக்கு உங்களுக்கு தகுதியான ஊதியமும் மனநிறைவும் கிடைக்கிறதா என்று கேட்டேன். And I said to him that after coming to the salt pan, I realized that every day we are eating salt, but we are never thinking about the people who bring us the salt. இந்த உப்பளத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களை பார்த்தபோதுதான் நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய சாப்பாட்டிலே உப்பு போட்டு சாப்பிடுகிறேனோ, இனிமேல் உப்பு போட்டு சாப்பிடுகின்ற ஒவ்வொரு நேரமும் அந்த உப்பள தொழிலாளர்களை நான் நன்றியோடு நினைப்பேன். And then he says to me, brother, do you know that the salt that we are collecting over here is helping fight corona? அவர்கள் அங்கே தயாரிக்கிற அந்த உப்பானது அந்த உப்பளத்தினுடைய சொந்தக்காரர்களுக்கு பயன் தருகிறது. He says to me, do you know that the work that I am doing here, collecting the salt, it goes in
to the medicine that is used to treat corona? It goes into the medicine that is used to treat corona. நாங்கள் தயாரிக்கிற அந்த உப்பிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற மருந்து பொருட்கள் கொரோனா நோய் தொற்றை தீர்ப்பதற்காக போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். He says to me, I am not only collecting salt, I am protecting the country from corona. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உப்பை மட்டும் தயாரிக்கவில்லை, இந்த தேசத்தை கொரோனா என்கிற பெரும் தொற்றிலிருந்து நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். That is the beauty of your state. அதுதான் உங்கள் மாநிலத்தினுடைய மிகப்பெரிய அழகு. Thank you very much. Nandri. உங்கள் எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த மிக சிறப்பான கூட்டத்தை நடத்தி காட்டிய நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி அவர்களுடைய உத்தரவின் பேரில் நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆற்றுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது சாலை வைத்து அவரை கௌரவிப்பார்கள். அதே போன்று இந்த தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். உங்கள் அத்தனை பேர் சார்பாக நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவரை கௌரவித்திருக்கிறார்கள். நன்றி. கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் அவர்கள். கர்ஜித்த சிங்கத்திற்கும் சிங்கத்தின் கர்ச்சனைக்கும் அந்த புறா போன்ற அந்த அன்பு வடிவத்திற்கும் அந்த அன்பு வடிவத்தை அழைத்து வந்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த உதவி செய்த KS அழகிரி அவர்களுக்கும் இதை வடிவமைத்து கொடுத்த அருமையான ரூபி மனோகர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தனுஷ்கோடி ஆயத்தன் அவர்களுக்கும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் எம்பிக்களுக்கும் MLAக்களுக்கும் நன்றி கூறி இந்த கர்ச்சனை தேர்தல் கர்ச்சனை இந்த கூட்டம் முதல் தமிழகத்தின் தேர்தல் பொதுக்கூட்டம் வெற்றி நடைபோடுவோம், வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.